கடந்த 2018இல் குன்றத்தூர் அபிராமி என்றாலே தமிழகத்தில் பிரபலம். சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த அபிராமிக்கு இப்போது 37 வயதாகிறது. டிக்டாக் செயலி மூலம் பிரபலம் அடைந்தவர். கணவர் பெயர் விஜய். தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்தாரு. இந்த தம்பதிக்கு அஜய், கார்னிகா ஆகிய 2 குழந்தைகளும் இருந்தாங்க. அபிராமி வசிக்கும் பகுதியிலேயே பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. இங்கு அடிக்கடி தன்னுடைய குடும்பத்தினருடன் சென்று வந்துள்ளார். அபிராமி சில சமயங்களில் கடைக்கு போனில் ஆர்டர் செய்து பிரியாணியை வரவழைத்து சாப்பிட்டு வந்துள்ளார். அப்படி வீட்டுக்கு பிரியாணி ஆர்டர் செய்ததால் அதை சுந்தரம் என்பவர் வீட்டுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார். அப்போது அபிராமி, சுந்தரம் இருவருக்கும் காதல் மலர்ந்திருக்கு. கணவருக்கு தெரியாமல் இருவரும் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜயின் காதுகளுக்கு இது எட்டியதுமே குடும்பத்தில் தகராறும் வெடிச்சிருக்கு. இதற்கு பிறகு சுந்தரத்துடன் போனில் பேசக்கூடாது என்றும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுமாறும் அபிராமிக்கு அட்வைஸும் கணவர் செஞ்சிருக்காரு. இதனால சுந்தரத்துடன் போனில் கூட பேச முடியாத நிலைமைக்கு அபிராமி ஆளாயிருக்காங்க. இதனால ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. அப்படியானால் இந்த உறவுக்கு குழந்தைகள் தான் முதல் எதிரி என நினைத்த அபிராமி பெற்ற குழந்தைகளை கொலை செய்ய முடிவும் எடுத்திருக்காங்க. குழந்தைகள் இல்லாவிட்டால் சுந்தரத்துடன் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நம்பியும் இருக்காங்க. குழந்தைகளை கொலை செய்ய கள்ளக்காதலை வாங்கி தந்த தூக்க மாத்திரையை பாலிலும் கலந்து கொடுத்திருக்காங்க அபிராமி. குழந்தைகள் இரவு தூங்க செல்லும் போது வீட்டை விட்டு வெளியேறி சுந்தரத்துடனும் சென்றிருக்காங்க. இதற்கு பிறகு கணவர் விஜய் தந்த புகாரின் பேரில் அபிராமியும் கைது பண்ணியிருக்காங்க. அபிராமி பச்சிளம் குழந்தைகளை கொன்றவர். அவர் தந்திருந்த வாக்கு மூலமும் தமிழகத்தை அதிர வச்சிருந்துச்சு. சிறையில் இருக்கும்போது அபிராமி மனம் அறிந்திருக்காரு. அபிராமி தப்பு பண்ணிட்டேன் என குழந்தைகளை கொண்டிருக்க கூடாது, அவங்க போட்டவையாவது என்கிட்ட காட்டுங்க என்று கதறியும் ஜெயில அழுதுருக்காங்களாமா. இதனிடையே அபிராமி தொடர்பான வழக்கு முற்றிலும் நடந்து முடிந்து விட்டதாகவும் குற்றமும் நிரூபணமாகிவிட்ட நிலையில் விரைவில் தீர்ப்பு வெளியாக போவதாகவும் கடந்த வருடமே செய்திகள் கசிந்தன. ஆனால் அபிராமி வழக்கில் இன்னமும் தீர்ப்பு வெளியாகவில்லை. எனினும் நாளுக்கு நாள் அடுத்தடுத்து அபிராமிகள் உருவாகி கொண்டேதான் இருக்கிறாங்க. இதோ நெல்லையில் நேற்று ஒரு கொடுமையும் நடந்திருக்கு. கட்டிலிருந்து கீழே விழுந்த குழந்தை. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகேயுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் பிருந்தா. இவருக்கு 27 வயதாகிறது. இவரது கனவு வெளியில் வேலை பார்த்து வந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு தர்ஷினி என்ற 2 வயது குழந்தையே இருந்திருக்கு. இந்த நிலையில நேற்று காலை 9 மணிக்கு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்த குழந்தை இறந்து விட்டது என சொல்லி அழுதிருக்காங்க. இதை கேட்டு பதறிய அம்மா, குழந்தை எப்படி இருந்தது என்று கேட்டிருக்காரு. கட்டிலிருந்து தவறி விழுந்து மண்டை உடைந்து இறந்து விட்டதாகவும் பிருந்தா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அம்மா கட்டிலிருந்து கீழே விழுந்ததால் குழந்தை உயிர் போகுமா என சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. பிறகு உடனடியாக மகளின் வீட்டுக்கு விரைந்து வந்து குழந்தை தர்ஷினியை திசையன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு போயிருக்காங்க. பரிசோதித்த போதுதான் குழந்தை ஏற்கனவே இறந்து கிடந்தது தெரிய வந்திருக்கு. அப்போது குழந்தையை பார்த்து டாக்டர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காரணம், குழந்தையின் உதடு உட்பட உடலில் காயங்களும் இருந்திருக்கு. அதற்கு இது குறித்து தகவல் இருந்து வந்த திசையன்விளை போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. குழந்தையின் உடலில் காயங்கள் இருப்பதால் அடித்து கொண்டிருக்கலாம் என்பதால் பிருந்தாவிடம் விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அப்போதுதான் பிருந்தாவின் கள்ளக்காதல் விவகாரம் அம்பலமானது. அதாவது நேற்று முன்தினம் இரவு மகாதேவன் குளம் அருகே வாழை தோட்டத்திற்கு தன்னுடைய 2 நண்பர்களுடன் பிருந்தா சென்றிருக்காங்க. அப்போது ஆண் நண்பர் ஒருவரிடம் குழந்தையை கொன்றுவிட்டு இன்னொரு ஆண் நண்பருடன் தனியாக இருந்துள்ளார். அதிகாலை 3 மணி அளவில் இறந்த நிலையில் அந்த குழந்தை பிருந்தாவிடம் ஆண் நண்பர் தந்திருக்காரு. குழந்தை எப்படி இறந்தது என்று பிருந்தா கேட்டதற்கு அந்த நபர் சரியான பதில் சொல்லவில்லை. அதற்கு பிறகுதான் மறுநாள் காலை பிருந்தா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்று குழந்தை கட்டிலிருந்து விழுந்து இறந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தகாத உறவுக்கு குழந்தை இடையூறாக இருந்ததால் கொலை செய்திருக்கலாம் என போலீசாரும் சந்தேகிச்சிருக்காங்க. இப்போதுதான் பிருந்தாவின் ஆண் நண்பர்கள் 2 பேரிடம் விசாரணை நடந்திருக்கு. அந்த ஆண் நபர் 2.5 வயது குழந்தையை எதற்காக கொலை செய்திருக்கிறார் என்று விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்படி உலகமே அறியாத பிஞ்சு குழந்தைகளை பெற்ற தாயை துடிக்க துடிக்க கொள்வதையும் சித்திரவதை செய்வதையும் நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. இது போன்ற அபிராமிகளின் அட்டகாசங்களும் இன்னமும் அடங்குவதும் இல்லை. அபிராமி போன்றவருக்கெல்லாம் தண்டனையும் தரப்படவில்லை. ஒவ்வொரு தாமதமான தீர்ப்பு தான் இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் நடப்பதற்காக காரணமாகி கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக வலியுறுத்த வேண்டியிருக்குது. கள்ளக்காதலால் பார்த்தீங்கன்னா கணவன் மற்றும் பெற்ற குழந்தைகள், மாமனார், மாமியார் அனைவரோட உயிருக்கும் ஆபத்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் சரியான தீர்ப்புன்றது நம்ம அரசு தரப்பில் வழங்கவில்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் குற்றங்களும் குறையும். மீண்டும் இது போல இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.